ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரண்யா பற்றி. இப்படி வந்துட்டு சரண்யா வந்து இந்த மாதிரி வந்து கன்னியாகுமரி வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முந்தா நேற்று நைட்டே வந்து நான் சரண்யாட்ட பேசினேன், ரொம்ப நேரம் பேசினேன். அப்போ பேசும்போது சரண்யா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே அடிச்சிட்டாங்க. அது பின்ன வந்து வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டே இருக்கனால அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாங்க, வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்தாங்க. ஆமாம், என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தியம்மாமா இந்த மாதிரி போட்டு அடிச்சிருக்கு, அந்த பாப்பா கூட வெளியே வந்துட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அதுக்கு பின்னே நான் கேட்டேன், என்ன சரண்யா இப்படி திடுப்புன்னு வெளியே வந்துட்டீங்களே, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு கன்னியாகுமரியில் வந்து இன்னொரு யூடியூப் சேனல் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அவங்களோட நேம் எனக்கு சரியாக தெரியல. ஒரு டைம் நான் வீட்டுக்கு கூட வந்திருந்தாங்க, அவங்கள பார்க்க வந்திருந்தாங்க. அந்த ஏதோ என்ன பழம், ஏதோ பழம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வந்து வீடு பக்கத்தில் நிறைய பக்கம் வீடு இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அதனால் இவங்களும் அங்கே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னே வந்து வந்திருக்கேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு பின்னே என்ன ஆச்சு ஏதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. காலையில் நான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அதுக்கு பின்ன இருந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டொமக் பெயின், கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ வந்து ரொம்ப முடியாதனால என்னோடய அத்தைக்கும் ரொம்ப முடியல, அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த் இஷ்யூ, ரொம்ப முடியாமல் ஆகிட்டு, எங்களுக்கும் முடியாமல் ஆகிட்டு, மாமா நான் அத்தை 3 பேர் வந்து நாங்கள் போயிட்டோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு மறுபடியும் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அட்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பார்த்தா கூடயும் அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் ரொம்ப முடியாமல் இருந்து அவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் பார்த்துருந்தோமா, ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு எங்கள் கூட தான் காரில் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்தாங்க. இன்ஃபெக்ஷன்னா ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பார்த்தப்போ அவங்களுக்கும் இருக்கணும், எலும்பு தேவையெல்லாம் இருக்கிறதுனால இருந்து மருந்து எடுக்கணும்னாங்க. திவ்யாவுக்கு பார்த்தாச்சுன்னா அங்கேயே அதே தான் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லலை அட்மிட் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு. அட்மிட் ஆயாச்சுன்னா தான் நமக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் சொல்லியிருந்தாங்க. அப்போது கேட்டப்போ சரி முன்னாடி மாதிரி வேறு டைட்டாக எல்லாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, ஆனால் பெயின் இருக்குதுன்னு சொன்னதுனால மட்டும்தான் சரி டேப்லெட் கொடுத்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் கொடுத்தாங்க போல். கொடுத்துட்டு சரி ஓகே இனி பாருங்கள், பார்த்துட்டு அப்போ இன்ஜெக்ஷன் ஒரு அந்த பெயினுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனோட அவங்க ரொம்ப டயர்டாகிடுச்சு. இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் டைம் 10 நாள் தரணும், 10 நாள் கேப்பில் எந்த சேஞ்சும் இல்லைன்னா கன்ஃபார்மாக நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது. அதுவும் அந்த இன்ஜெக்ஷன் போட்ட பின்ன பார்த்தீங்கன்னா நானாகவே இல்லை, ரொம்ப ஏதோ சுயநலமே இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஆகிட்டேன். ஸோ அதுக்குனால தான் இது லைவும் போடல. அதுக்கு பின்னே எனக்கு சரண்யாக்கு கால் பண்ணி பேசவும் முடியல, எதுவுமே எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்ததே ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கு பின்னே இன்றைக்கி காலையில் தான் வந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு. பாருங்கள் எவ்வளோ மெடிசன் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, பாருங்கள். ஐயோ இங்கே பாருங்கள், ஒன்று தான் மார்னிங் மட்டும்தான் சாப்பிட்டேன், எனக்கு சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எல்லாத்துலேயும் மெடிசன் தாங்க. பாருங்கள் எவ்வளோ மெடிசன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இவ்வளோனா சாப்பாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன இன்னொரு விஷயம்னா, அன்றைக்கி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் யாருமே ஹாஸ்பிட்டலில் டேப்லெட் வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி, வேண்டான்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வெளியே போகிறோம், நம்ம தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் எந்தெந்த டேப்லெட் எடுக்கணுமோ எடுத்து தானே, ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிறதும் நம்ம பிரச்சனையை நமக்கு தெரியாதனால கொடுக்குறத நம்ம எடுத்து தான் ஆகணும். நிறைய கொடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பின்னே இன்றைக்கி மார்னிங் தான் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு பின்னே மனசு கேட்கல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இங்கே வந்திருக்கான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏன்னா பாவம் சரி கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லி கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இன்றைக்கி சாயந்தரமே நாங்கள் கிளம்புற மாதிரி இருக்கோம்க்கா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் கேட்டேன் ஹஸ்பண்ட் ஏதாச்சும் கால் பண்ணாங்களான்னு கேட்டதுக்கு கால் பண்ணாங்க, பட் வந்து குழந்தைய பற்றி கேட்கவோ இல்லை அந்த பொண்ணு சரண்யை பற்றி கேட்கவோ எதுவும் இல்லையா. சும்மா இவங்க சொன்னாங்களாம் வரேன் அப்படின்னு சொன்னாங்களா, அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான். மற்றபடி கேரிங்கெல்லாம் எதுவும் பண்ணலை. பட் அவங்களுக்கு இப்போ என்னென்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, கமெண்டில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பக்கமே வீடு பார்த்து வைங்கக்கா, அந்த குழந்தைனாச்சும் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க. உண்மையாக வீட்டில் வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க, எல்லாம் எதோ சொல்லியிருந்தீங்க. நான் கமெண்ட் அந்த அவங்க பண்ண கமெண்ட் வந்து சைடில் அட்டாச் பண்ணுற பாருங்க சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அந்த குழந்தை படுற கஷ்டத்தை நீங்கள் பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ உங்களுக்கும் தான் அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் எங்களுக்கு புரியுது. பட் என்ன விஷயம்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்களா, ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஹாஸ்பிட்டல்னு ஓட வேண்டியதாக இருக்குது. அதையும் தாண்டி மாமியார் அவங்களுக்கு ரொம்ப முடியாமல் இருக்காங்க. அவங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும், முடியாமல் ஆகும். அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து வீசிங் பிரச்சனை இருக்குது, கால் வலி செம்ம வலிங்க. பாவம் அத்தனை வேலையும் அவங்க செஞ்சுட்டு கஷ்டமாக அவங்களுக்கும் பிரச்சனை. அதையும் தாண்டி என் மச்சானுக்கு மேரேஜ் வச்சுருக்கோம். அடுத்த மந்த் 24 மேரேஜ். அடுத்த மந்த் இல்லை, இன்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த வரப்போகிற 24ஆம் தேதி மேரேஜ். சொல்ல போனால்
அவங்களுக்காக பத்திரிக்கை வச்சு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும்னு கூட சொல்லிட்டு இருந்தேன். நேற்று இன்றைக்கி 1ஆம் தேதி இல்லையா, நேற்றுலேருந்து சரி பத்திரிக்கை போட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், அப்படி யோசிச்சுட்டு சரி நேற்றையிலேருந்து போடலான்னு யோசிச்சு 1ஆம் தேதி இல்லையா, சரி இன்றைக்காவது போட ஆரம்பிக்கலாம், யாரும் இல்லாத நேரத்தில் இன்றைக்காவது போட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே அவங்கெல்லாம் பத்திரிக்கை போடுறதுக்கு அவங்க கிளம்பியாச்சு. பின்ன அவங்களுக்கு உடம்பு முடியாததுனால நானும் இருக்கேன். இந்த பத்திரிக்கை நிறையா இருக்குது. நாங்கள் கடைசியில் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள், ஃபுல்லாக பத்திரிக்கை இருக்குங்க. அப்புறம் மாமா வெளியே போகலான்னா எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால எனக்கு தலை சுற்று வந்து அங்கங்கே நான் விழுந்துறேன், என்னால் நார்மலாக இருக்க முடியல. ஸோ அதனால மாமா என் கூடயே இருக்காங்க. என்ன பண்ண முடியும், ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் அதையும் தாண்டி இந்த விஷயம் உங்களுக்கே தெரியும், ஒருத்தங்க இந்த டைமில் சிச்சுவேஷன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி சரண்யா பாப்பா வந்துருந்துச்சு இல்லை நம்ம வீட்டுக்கு. இப்போ திடீர்னு எனக்கு தெரியாது, அவங்க தான் சொன்னாங்க, மாமா கன்னியாகுமரியில் தான் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ நான் வேற ஷாக்கு. இங்கே வந்திருக்காங்களா, என்னமோ நேற்றுக்கு திருச்செந்தூர் போகிறதா சொல்லியிருந்தே அப்படின்னு சொன்னப்போ, இல்லையா மாமா இந்த மாதிரி அவங்களுக்கு அங்கே சரியான ஒரு கவனிப்போ இல்லை அவங்களுக்கு ஆதரவு மாதிரி இல்லையாமா, அதனால போனாங்களாமாங்க. திருச்செந்தூர் போயிருக்காங்க, அங்கே போயிட்டு அவங்க சித்தப்பா வீட்டுக்குன்னு நினைக்கிற போயிருக்காங்க. பட் அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்களா, அந்த மாதிரி இருந்ததுனால இங்கே தான் வந்திருக்காங்க. சரி 2 நாளோ இருந்துட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இங்கே வந்திருக்காங்க. அப்போது யூடியூப் சேனல் எடுத்து காமிச்சிருந்தா இந்த மாதிரி வந்திருக்காங்க இருக்காங்கன்னு சொல்லி காமிச்ச பின்ன தான் அப்படியா அப்போ அவங்க போட்டப்போ நேற்றுக்கு எப்போ வந்திருக்காங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் போகிறது மாதிரி சொல்லியிருந்ததுனால நான் தான் யோசிச்சோம், இன்றைக்கே கிளம்பியாச்சா. ஒரு விஷயம், அவங்களுக்கு ட்ராவல் ஒத்து வராது. இங்கேருந்து நம்ம போகணுன்னாலும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் கூட ட்ராவல், நான் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல் 5 கிலோமீட்டருக்குள்ளே பார்க்குறது ட்ராவல் வேண்டான்னு, ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் திட்டுன்னு மண்டையில் ஏறுற மாதிரி திட்டி விட்டாங்க. ட்ராவல் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் கூட்டிட்டாங்க எங்கேயும் அலையக்கூடாது. இந்த சுச்சுவேஷனில் இப்படி இருக்குது, சரண்யா பாப்பாவை பார்க்க போகணுமேன்னு சொன்னப்போ நானும் தான் யோசித்தேன், என்ன பண்ணதுக்குன்னு ஒரு வழி தெரியல. ஏன்னா அந்த குழந்தைய அங்கே பாப்பா கடிப்பட்டுருச்சு பார்த்தீங்களா, அப்போயே பார்க்க போகணும்னு எங்களுக்கு இருந்துச்சு. பட் எங்களோட சுச்சுவேஷன் போக முடியாதனால பக்கத்துலேயே போக முடியல, இதில் எங்கே தூரம். அதனால சரி பாப்பா இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னாச்சும் அந்த குழந்தைனாச்சும் போய் பார்த்துட்டு வரணும், ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதையும் தாண்டி இங்கே வீடு வாடகைக்கு கொடுக்கவே பக்கத்தில் வச்சுக்கலாம், ஹாப்பியாக இருப்பாங்க சரண்யா, அந்த குழந்தையும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் மச்சானுக்கு மேரேஜ் ஆகிருந்தா கூட தெரிஞ்சுக்காது, எனக்கும் ஹெல்த் இஷ்யூனால என்ன பண்ணுறேனே ஒன்றுமே விஷயமே புரியலைங்க. அதனால மட்டும்தான் இப்படியே இருக்குல்லன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வர சொல்லிட்டு எங்கே இருக்க அன்னைக்கு வந்து நாங்கள் தைரியமாக வான்னு சொல்லி நம்ம வீட்டில் இருந்த பொண்ணை இப்போ வந்து இருக்க வைக்க முடியாதுங்களா? ஏன்னா இப்போ அவர் ஒரு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி, அன்னைக்கு வேலை முடியாமல் இருந்துச்சு, அப்பா அம்மா தனி வேறு வீட்டில் இருந்தாங்க, இப்போ எல்லாருமே ஒரே வீட்டில் இருக்கோம். கல்யாணத்துக்கான இது வரப்போகுது, சொந்தக்காரங்க இனி 5 நாள் 10 நாள் போயாச்சுன்னு சொன்னாக்கா பெரியம்மா அண்ணன் மாமே மச்சான்னு சொல்லிட்டு அவங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், மச்சானுக்கு மேரேஜ் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த மந்த் 24. ஸோ அதனால் அதுவும் விஷயம், அதுக்கும் பத்திரிக்கை கொடுக்க அங்கே இங்கேயும் அலைச்சல், ஒரே அலைச்சல். அதையும் தாண்டி இவர் ஒர்க்குக்கு போவார், உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, லோடு எடுக்க போயிடுவார். அதுவுமே நைட்டு போயிட்டு மார்னிங், சில டைம் நைட்டு போயிட்டு மார்னிங் வருவார், சில டைம் நைட்டு போயிட்டு ஈவினிங் கூட வருவார், இல்லைன்னா சில டைம் வரக்கூட முடியாது. அந்த மாதிரி இவருக்கும் சிச்சுவேஷன் அதிகமாக போயிட்டு இருக்கா, மோசமாக எனக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்கா. அதனால தான் அந்த பொண்ணு நம்ம கேர் பண்ணிக்கவும் முடியல, வேறு என்னங்க பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். அதனால் எப்படியும் கொஞ்ச நாள் போட்டும், இந்த இவங்களோட அண்ணனோட மேரேஜ் போய் பின்ன விருந்து காரியங்கள் எல்லாம் தெரியும் இல்லை, அங்கே இங்கேன்னு இருக்கும். இதெல்லாம் போனதுக்கு பின்ன எப்படியாவது ஒரு வழியில் நம்மளால் முடிஞ்ச எப்படி ஹெல்ப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி நம்மளால் ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் பண்ணதுக்கான வழியை நாங்களும் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் 5 பேர் சொல்கிறீங்க பார்த்து கொடுங்க, வீடு பார்த்து கொடுங்க, அதுக்கு அதில் 5 பேர் சொல்கிறாங்க புருஷன் கூட இருக்க சொல்லுங்கள், அங்கே போக சொல்லுங்கள், அங்கேயே இருக்க சொல்லுங்கள். இப்படி என்ன பண்ணுறது நமக்கே தெரியல. ஆனால் ஒரு விஷயம் இருக்குங்க, என்ன விஷயம் தெரியுமா, ஹஸ்பண்ட் கூட போய் இருக்கலாங்க. ஆனால் என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் அடி இல்லைனா கெட்ட வார்த்தையில் பேசி எவ்வளோ தான் ஒரு பொண்ணை தாங்க முடியும். நம்ம வாய் இருக்குங்கிறக்காக நம்ம சொல்லிடலாம், ஆனால் வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த பொண்ணோட வலி என்னன்னு நமக்கு புரியும், உண்மைதானே? ஸோ அதனால் வந்து இப்போது இன்னொரு விஷயம் ஏன்னா, அந்த சின்ன குழந்தையா இருக்கா, பெண் குழந்தையா, அதனால வந்து அந்த குழந்தையும் தூக்கிட்டு இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமும் அந்த பொண்ணுக்கு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பிள்ளைக்குன்னு ஒரு சேஃபான இடம் கிடச்சா பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் போகாத இடமே இல்லை, இங்கேன்னு போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், நம்ம இந்த மேரேஜ் எல்லாம் முடிஞ்ச ஓரளவுக்கு கொஞ்சம் ஆச்சுன்னா
நம்மளால் முடிஞ்ச உதவியை நாங்கள் அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அப்புறம் அதையும் தாண்டி பார்க்குற நீங்களும் ஏதாச்சும் சரண்யாவுக்கு வந்து உதவி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சது. ஆமாம், எல்லாம் சாதாரண மக்களாக பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவை. நமக்கோ வீடியோ பார்க்குறவங்க 500 பேர் 1000 பேருக்குள்ள 10,000 பேர் 15,000 பேர் பார்க்குற அவங்களுக்கு எந்த வழியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குன்னு தெரியாதவங்க யாரும் இல்லை. நார்மலான மக்கள் மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு இந்த பிரச்சனைகளை சுமூகமாக எப்படி கொண்டு போகணுன்னு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான வழியும் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணலாம்ன்றதையும் சொல்லுங்கள். ஆமாம், ஹெல்ப் பண்ணலன்னா நம்ம பண விஷயத்தில் சொல்லலைங்க, பணத்தை கொடுத்து ஹெல்ப் அப்படி நான் சத்தியம் பணத்தில் சொல்லலை. பணம் வந்து இப்போ அவங்களே சம்பாதிக்கிறாங்க. பிரச்சனைகள் போகுது இல்லை, பிரச்சனை, அது குழந்தை, அதுக்கப்புறம் அவங்க அங்கங்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது, வீட்டில் சண்டை, இதை பற்றி வேற எதுவும் இல்லை. சேஃபான அந்த பொண்ணுக்கு வாடகை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணை வந்து சேஃபான இடத்துல அந்த பொண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த விதத்துலையும் பாதிப்பு வராத அளவுக்கு சேஃபான ஒரு இடத்துல தான் அந்த பொண்ணை வைக்க முடியும். அப்போ தான் அவங்களும் நல்லா சேஃபாக இருக்க முடியும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குற யாராச்சும் வந்து வீடியோ பார்க்குற யாராச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். அந்த பொண்ணோட சேனல் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சது இதுதான். ஏன்னா அப்போ அதே மாதிரி இன்றைக்கி அந்த பொண்ணு கிளம்புறேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவை பார்க்க போனேன், கையில் அடிபட்டிருக்கு பார்த்தீங்களாங்க, அதனால் பார்க்க போகணும். முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்கணும் நினைக்கிறேன். அதான் சொன்னேன், நாகர்கோவில் இங்கேருந்து போகணுன்னாலும் நமக்கு எப்படியும் 32 கிலோமீட்டர் சம்திங் வருது. ட்ராவலும் சொல்லியிருக்காங்க, பார்க்க கன்ஃபார்மாக போய் தான் ஆகவும் செய்யணும். அதனால் இப்படி ஈவினிங் டைம் நமக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேயும் போய் பார்க்கணும். அதனால் வந்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எங்களோட சிச்சுவேஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஏன்னா அதனால் யாரும் கோவப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இது எதுக்கு முக்கியமாக சொல்ல காரணம், நிறைய பேருக்கு நேற்றுக்கே கேட்டிருந்தாங்க, உங்கள் வீட்டில் இருக்காங்க. நான் அதனால தான் சரி தெளிவாக அது ஒரு வீடியோவாகவே சொல்ல, ஏன்னா எல்லா விஷயத்தையும் வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு தான் சொல்ல, நான் அதனால தான் சொல்லலாம்னு சொல்லி நினச்சோம். அப்புறம் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, நான் கல்யாணமாகி இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணமாகி எனக்கு 5 மாதம் தான் ஆச்சு கல்யாணமாகி. அதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் தான் நான் ஆச்சு. 3 மாதத்தில் எனக்கு மாமனார் மாமியார் பக்கத்தில் வந்துட்டு அண்ணி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானும் என்னால் பெருசாகவும் சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா, பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேசி அது மாதிரி. ஓகே, நாங்களும் வந்து இந்த வேலை முடிச்சு பின்ன வீடு பார்த்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். பார்க்குற நீங்களும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் அந்த பிள்ளைக்கும் அந்த குழந்தைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுதான் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா கமெண்டில் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, ஸோ அதனால தான் நிறைய தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. ஓகே, பாய். ஆமாம், அதே மாதிரி சரண்யா பாப்பா உங்கள்கிட்ட ஃபோன் பில்லாக பேசி சொல்லியிருந்துருப்பாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அதனால தான் இந்த சரி ஓகேனா நம்ம அப்படி சொல்லியிருந்தாலும் வீடியோவில் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியும் இல்லை கமெண்ட் எப்படி எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு. அந்த கமெண்ட்டுக்காக தான் அந்த வீடியோவும் சேர்த்து போடலான்னு சொல்லி போட்டோம். அப்போ பார்த்து நீங்கள் பாருங்கள்.